பார்த்து மறைச்சிட்டீங்களே. நீங்களே தாயா இருந்து அவனை வளர்த்திருக்கீங்க. கடைசியில எல்லா பொறுப்பையும் அவங்கிட்டயே ஒப்படைச்சிட்டீங்க. அவன் இருந்தும் எனக்கு தெரியாம போச்சு. என்னம்மா இது? இவ்வளவு நாளா அவர் எங்கன்னு தெரியாம அழுதுட்டு இருந்தீங்க. எது எப்படியோ கடவுள் அவரை இந்த ஊருக்கே கொண்டு வந்து சேர்த்துட்டாரு இல்லையா? வருதுன்னு எனக்கு ஒரு மகன் இருக்கான்னு அவருக்கு தெரிய வேண்டாம். நீங்க நானும் அதுக்கு சம்மதிச்சு அதை மறைச்சேன், அவனை தள்ளி வச்சு. அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்காவது நான் பிராயச்சித்தம் தேடணும். நான் அவனை பார்க்கணும். அவனை பார்க்க வரலாமான்னு கேளுங்க. லட்ச லட்சமா அள்ளி விட்டாலும் இந்த மாதிரி சீரக்கால் எங்கேயாவது கிடைக்குமா? அதுக்காக 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? எடே லூசுத்தனமா பேசாதடா. சினிமால நடிக்கிற நயன்தாராக்கும் நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுக்கு வித்தியாசம் இல்ல. 2 பேருக்கும் ஒரே சம்பளமா? ஆடா இருந்தாலும் சரி, மண்சாலா இருந்தாலும் சரி, தரத்தை வச்சுதான் வேலை. என்ன நான் சொல்றது? சரியா சொன்னீங்க. தீனி போட்டுதான் கட்டுப்படி ஆகல. தின்னுட்டும் வாயில பிராணிங்க தானே, பாவம். என்னவோ உன்னை அலங்காநல்லூருக்கு அனுப்ப போற மாதிரி தீனி போட்டு தண்டத்துக்கு வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கொட்டிக்க. ஏய் சீராத. இதுக்குதான் எருமையை வாங்கியிருந்தா எருமையே இருந்திருக்காது. நீங்க காளையை வாங்கிட்டீங்க, நான் அவசப்படுறேன். ஆஹா, என்னடா காலை சீருதேன்னு பார்த்தா அந்த பொண்ணு சிவப்பு கலர் தாவணியில போட்டு வருது. வரதுன்னு அங்கேயே நில்லுங்க. நீங்க இங்க வராதீங்க, நான் அங்க வரேன். நில்லுங்க. வேற எதுக்காக உங்களை நிக்க சொல்ல. இந்த சிவப்பு கலரு காளைக்கு ஆவாத கலரு. அது டென்ஷன் ஆகி ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பாப்பா உடம்பு பீஸா ஆயிடும். என்னத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க. பாத்துட்டு போலான்னு. அதுக்கு என்ன, நீங்க போய் பாருங்க. இவன் இங்கே நிக்கட்டும். டேய் 2 காளைங்களையும் அண்ணனுக்கு காட்டுங்கடா. காளைங்களை பார்க்க வரல, நாங்க வந்தது உன்னை பார்க்க. அம்மா சொல்லிதான் நாங்க வந்தோம். உங்களை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அன்னைக்கு என் பேச்ச கேட்டுதான் தனக்கு மகனே இல்லைன்னு மறைச்சாங்க. அந்த தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். நான் இப்ப இந்த ஊருக்கு வந்தது அவரை நேண்ட கொடுத்த சில வேலைங்களை செஞ்சு முடிக்கதான். இடையில இந்த காலில் விழுற சீன்லாம் எனக்கு வேணாம். அப்படின்னா பெருசா சொல்லிட்டேன். என்ன யாருன்னு கேட்டாங்க, நான் யாருன்னு சொன்னேன், அவ்வளவுதான். வந்த வழியில திரும்பிடுங்க. என்னென்ன நடக்கணுமோ அதுவே நடக்கும். ஏ குட்டி, இங்க வா, கொஞ்சம் பேசுவோம். என்ன வேலை செஞ்சு நிக்கிற நீ? நான் பூ மார்க்கெட்ல பூ வித்துட்டு இருக்கேன். பூ விக்கிறியா? அப்புறம் இன்னத்துக்கு ஆத்த விட்டு இங்க வந்து என்னாண்ட பஞ்சாயத்து பேசுங்கிற? போய் உன் பூ தொடுக்கிற வேலையை பாரு. தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பான்னு பார்த்தா சரியான காட்டெருமையா இருக்கான். என்ன செல்வா, என்ன டே டைம்லயேவா? ஓவரா சரக்கடிச்சு உடம்ப கெடுத்துக்காத. நாளைக்கே தண்ணி அடிக்க கையில காசு இல்லைன்னு வையே. கூலி வேலை செய்யறதுக்காவது உடம்புல தெம்பு வேணும்ல. கூலி வேலை செய்யறதுக்கும் அப்ப நாடார் வேணா போவா. எங்க கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ரேஞ்சில இருந்தா உன்னை திருத்தறதுக்கு வந்து இறங்கிருக்கானே, அந்த ஒத்த கண்ண ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க போயிருந்தேன். அவன் பவர் அவுட் ஆஃப் ஸ்டேட்ல இல்ல, அவுட் ஆஃப் கண்ட்ரி வரைக்கும் இருக்கு. டேய் செல்வா, நம்ம பழைய ஃப்ரெண்ட் இப்ப நேஷனல் ரோமிங் இல்ல, இன்டர்நேஷனல் ரோமிங். அவன் ஊர்ல தான் பெல்லாரி ராஜா, பெரும் எருமை வைக்கிறவன். ஆனா சவுதி அரேபியால அவன் டைமண்ட் ராஜா, பெரிய வைர வியாபாரி. பிளைட்ட வாடகைக்கு எடுத்து நாடு விட்டு போய் கிளப்ல சீட் ஆடும் போது 3 சீட்டு ராஜா. பணம் குடுக்கல் வாங்கல தகராறு வந்து அத கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவன் தீர்க்கும் போது மீடியேட்டர் ராஜா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நடுவுல அவன் பென்ஸ் கார்ல சுத்துறதுனால அவன் பென்ஸ் ராஜா. இந்த மாதிரி பல பேர் இருக்கு அவனுக்கு. சொத்து பத்துன்னு எடுத்துக்கிட்டா உங்க அப்பா ராஜரத்னம் பிள்ளைக்கு அவங்கிட்ட இருக்கிறதுல பாதி கூட தேராது. அந்த பைனான்சர் பெருமாள் தான். என்னால அவங்கிட்ட இனிமே பேச முடியாது. இதா நீ அவங்கிட்ட பேசு. உன் அக்கௌண்ட் வச்சுதானே ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு அவன் கோடி கணக்கில் கொடுத்தான். நான் எதுக்கு அந்த ஆள்கிட்ட பேசணும்? அதுல இருந்து 50 லட்சம் தான் நான் எடுத்தேன். மீதி 4.5 கோடி எடுத்தது நீ. நான் ஒண்ணு எங்க அம்மாவோட வைத்திய செலவுக்காக அந்த காசை எடுத்துக்கல. எக்யூப்மெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ண ஜெர்மன்காரங்கிட்ட எல்லாத்தையும் அட்வான்ஸா கொடுத்துருக்கேன். ஜெர்மன்காரங்கிட்ட சொல்ல வேண்டியதான ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு. அதுக்கு அப்படி ஒருத்தன் இருக்கானோ இல்லையோ. நீ இத போதையில சொல்றியா
இல்ல நிதானத்துல சொல்றியா? நிதானத்துல தான்டா. செல்வாக்கு என் அப்பாவுக்கு இருந்ததுனால என் அக்கவுண்ட் மூலமா எல்லாரும் கோடி கணக்கில் விளையாடினாங்க. அதை பார்த்து தானே நீயும் என் கூட சேர்ந்த. நல்லா இருக்குடா. சரி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. நான் அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்துற இந்த பினான்சியல் ப்ராப்ளம் சீக்கிரத்திலே பிரச்சனையா ஆகுதா இல்லையான்னு பாரு. எல்லாரும் இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வா கிட்ட பீடா வாங்குறதுக்கு கூட பையில சல்லி காசு இல்லைன்னு. அதனால இனிமே பினான்சியல் கூட்ட நீயே பேசிக்க. துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கஷ்டம் வந்தது எஸ்கேப் ஆகியா? ஒன்னா இருக்க வேண்டிய நேரத்துல சின்ன பசங்க மாதிரி 2 பேரும் அடிச்சுக்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான், அந்த மாணிக்கம். அவனை அடிச்சு விரட்டுறேன்னு என்கிட்ட காசை வாங்கிட்டு போய் அவங்கிட்டே அடி வாங்கிட்டு வந்து ஏதோ பெருசா பேசுற. அது சரி, இப்ப என்னையே ஏறியா? 2 பேரும் எக்கடாவது கெட்டு போங்க. அவன் ஆளை நான் அடிச்சதுனால தான் இவ்வளவு நாள் பெல்லாரி ராஜாவா இருந்தவன் தான் ராஜமாணிக்கம் தெரிஞ்சது. அதை மறந்துடாத. என் மேல அவன் கை வச்ச ஒரு கேஸ் போதும் அவனை உள்ள தள்ளுறதுக்கு. அவன் யாருன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து பாக்குறேன். எருமங்களை எல்லாம் குறுக்க விட்டுட்டு இதை மேய்க்கிறவன் எங்க போய் தொலைஞ்சா தெரியல. வாங்க சார். வணக்கம் வணக்கம். வேலை மேல போய் நிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நடுவில் நின்ட்டீங்க? மாடுங்க குறுக்க நின்னுச்சா? மனுஷாளுங்க போசல்ல குறுக்க வரதானே எருமாடுங்களோட வேலை. உங்க ஸ்டைல் தான். மத்ததுங்க எல்லாம் குறுக்கால நிக்கும். ஆனா இதுங்கெல்லாம் அந்த ரகத்தை சேர்ந்தது இல்ல. மாணிக்கத்தோட மாடுங்க. முதலாளி சொன்னா மரியாதையா வழிவிடும். ஏதோ ஒரு மந்திரி சப்போர்ட்டுக்கு இருக்கான்ற தைரியத்துல என்கிட்ட ஓவரா துள்ளின. அதுக்கப்புறம் மந்திரி இல்ல அவங்க அப்பா வந்தாலும் சரி, உன்னை தூக்கிட்டு போய் முட்டி தோலை உரிச்சிருவேன். ஜாகிரதை. தோலை உரிக்கிற மூஞ்சியானே இது? கேக்குறவன் கேனா இருந்தா எலி ஏரோப்ளைன் ஓட்டுன்னு சொல்லுவாங்களாம். முடிகிற கதையா சொல்லுவியா? ஏதோ ஆசைப்பட்டு வந்துட்ட. நீ வாடி ராஜகண்ணு. யாரோட ஆசை யாரோட முட்டியாவது கேட்டிட்டு போகணுங்கிறாரு. அவரு முட்டியா கேட்டிடு போ. ராஜகண்ணு கட்ட கேட்டுடுச்சு. இனி இங்க நடக்க போற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. நான் வேடிக்கை பாக்குறவன் தான். அப்ப சீனு காட்டுங்க, நான் கைத்தடி ரசிக்கிறேன். என்னடா மல்லாக்க வந்துட்ட? உன் பலம் அவ்வளவுதானா? அண்ணா, டோன்ட் வரி, I will manage it. உன்னை சண்டை போட சொன்னேனா இல்ல அசிங்கமா பேச சொன்னேனா? பையன் ஆரம்பத்துல மெர்சனாலும் இழிச்சு காய போடாம விட மாட்டான். தண்ணி கொடுத்தாலும் அடிக்கினாலும் சண்டை பார்த்து ஜோரா தான் இருக்குது.
இந்த பயலுக்கு எவ்வளவு சொன்னாலும் அறிவே கிடையாது. ஸ்டேஷன்ல உன்னை கவுத்து போட்டு வெடி வெடி அடிச்சாருல, அப்புறம் நீ என்ன அவசரம் காட்டுற? மெதுவா மெதுவா. யாரு? மாணிக்கமா? நம்ம வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு கூட வழி தெரியுது. சின்ன வயசுல வழி தெரியாம ஓடி போனவனுக்கு திரும்பி வரத்துக்கு வழி தெரியாது நீயே நினைச்சுக்கின போலுக்குது. காட்டுல புலி இல்லன்னா நரி புலி ஆயிடாது. புலியா நரியான்னு நீ என் கூட இருந்து பார்த்தாதானே உனக்கு தெரிய வரும் மாணிக்கம். இருந்தாலும் இது உனக்கு ஓவரா தெரியல. நடுவூட்டுல உக்காந்துன்னு உன் உடம்புக்கு நீ வார்னிஷ் ஆச்சுன்னுக்கிறியா? என்ன கன்றாவி எண்ணியா தெரியலையா? மச்சி சைட்ல நிக்கிறது யாரு? கட்டினதா இல்ல தள்ளின்னு வந்ததா? நீ போ. அதானே, அப்ப இது தள்ளின்னு வந்ததுதான். நீ முன்னாடியே வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். வந்திருப்பேன் தான். ஆனா பாக வருஷத்துல வெறுங்கையில வரக்கூடாதுல்ல. அதுவும் பழைய ஃப்ரெண்ட் ஆச்சே. நான் ஊரை விட்டு ஓடுறதுக்கு காரணமானவன். எதுனாச்சும் ஒரு அன்பளிப்போட தானே வரணும். அதுதானே முறை. அன்பளிப்பு தன்னால கைக்கு கிடைச்சிச்சு. கொண்டாந்துக்கிறேன்னு காட்டுட்டா அண்ணாத்த அதை எடுத்தா ஒண்ணுக்குதான். இந்த மேச மேல வெயி. ஏன் சக்திக்கு இதுதான் முடியும். சரி இதெல்லாம் விட்டு வேற என்ன நல்ல விசேஷம்? இப்போதைக்கு விசேஷம்னு ஒண்ணு இல்ல. விசேஷம் சீக்கிரத்துல இருக்கும். அதுக்காக இருக்கிற வேலையை விட்டு இங்கே காத்துன்னு இருக்குன்னு சொல்றியா? நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ஒவ்வொருத்தையா ஏவி விட்டல. கட்சியில நான் யாருங்கிற விவரம் தெரிஞ்சிருந்தோம் என்னாண்ட நீ மோதணும்னு பாக்குற. சின்ன வயசுலதான் அந்த பையனை கெடுத்து குட்டிச்சவராக்குனா இவ்வளவு வளர்ந்து உன்னை விட்டு அந்த புத்தி போலிய. மாடாட்டம் வளர்ந்துக்கிறல்ல, இன்னும் எதுக்கிட்ட அட்டவனை கெடுத்து அவங்க துட்டுல உன் வாழ்க்கையை ஓட்டணும்னு அழிஞ்சு நிக்கிற. நான் அடுத்தவனை கெடுப்பேன், கவுப்பேன். என்ன மீறி அவன் செயல்பட்டு அவன் கழுத்தையும் அறுப்பேன். அதான் என் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட். நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ எந்த நேரத்துல என்ன வேலை பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நீங்க வந்துக்கிறேன். இதான் நமக்குள்ள கடைசியா நடக்க போற நேரடி பேச்சுவார்த்தை. இதுக்கு நீ ஒத்து வந்தேன்னா இங்கேயே துண்டை போட்டு என் செயல் எல்லாத்தையும் பைசல் பண்ணிக்குவோம். ராங் காட்டி ஓவரா சீன் போட்டேன்னா கையில துண்டை போட்டு வியாபாரத்தை முடிக்க மாட்டேன். உன் கதையை முடிச்சு உன் பணத்து மேல கோடி துணியை விரிச்சு ஸ்ட்ரைட்டா சங்கு ஊத வச்சிருவேன். சொன்னா புரிஞ்சுக்க. மூலையில கிடக்குதுன்னு தடிக்கு வேலை கொடுத்துறாத. அதையே தான் திரும்ப உனக்கு சொல்றேன், குடுக்க வச்சிராத. அடிங்க. நரின்னு நினைச்சேன், இவன் புலிதான். நாம இன்னொரு தபா இந்த வீட்டுக்கு வரவேந்து இருக்கோம். இந்த இடம் தானா? இந்த இடம் தான். ரமேஷ், நீ இங்கே இரு. நாங்க போய் பேசிட்டு வரோம். ஒத்து வந்தா பாக்கிலாம் நான் சொன்ன மாதிரி. செல்வா, இவர் தான் நான் சொன்ன வக்கீல், அட்வொகேட் லால்செரியன். ஓ ஹலோ. இவர் எடுத்துக்கிட்ட கேஸ்ல இதுவரைக்கும் எந்த ஒரு கேஸ்லயும் தோத்ததில்லை. அந்த எருமக்காரன் பாஷையில சொல்லணும்னா இவர் கோர்ட்டுல புலி. ஆனா பீஸ் தான் கொஞ்சம் அதிகம் வாங்குவாரு. இவர் பிடிக்கிறது காஜா பிடியா இருந்தாலும் ஒரு சிட்டிங்க்கு வாங்குறது லட்சக்கணக்கில். எனக்கு லட்சங்கள் பெருசு இல்ல, லட்சியம் தான். அவனை இந்த ஊரை விட்டு துரத்தணும். லீகலாவோ இல்லீகலாவோ. ஓகே, அக்ரீட். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஒரு பக்கம் உங்க அப்பா சுயநினைவோட கைப்பட எழுதின உயில், இன்னொரு பக்கம் அந்த மாணிக்கம் ஒன்றும் வெளியாள் இல்லை, அந்த அம்மாவோட பையன். அதனால தான் சொல்றேன்,
இப்ப இருக்கிற பவர் ஆஃப் அட்டார்னிக்கு எதிராக ஏதாவது ஒரு வகையில நான் ஸ்டெப் எடுக்கணும்னா எனக்கு தேவை ஒரு பிளட் ரிலேஷன் பவர். ராஜரத்னம் பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நாடார அந்த பொண்ணு பேரு என்ன? ராணி ரத்னம். அவங்கதான். நீங்க 2 பேரும் ஒரே பக்கம் இருக்கணும். தட் இஸ் த பவர், த பவர் ஆஃப் பிளட் ரிலேஷன். அப்படி இருந்தா சுலபமா ஜெயிச்சிடலாம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. தென் ஐ எம் சாரி, என்னால எதுவும் முடியாது. நாடார், என்ன விட்டுருங்க. ஒரு நிமிஷம் இருக்க. என்னடா செல்வா, இப்போ உனக்கு எதிரி அவ இல்லடா, அவனை இந்த ஊரை விட்டு துரத்தணும்னா விரோதியை கூட நண்பனாக்கிக்க நீ தயாரா இருக்கணும். உனக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா என்ன பணமாக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போனா அந்த நாய நடு ரோட்ல கல்லால் அடிச்சே சாகடிக்கணும். அதுக்கு இவர் சொல்ற அக்ரிமெண்ட்டுக்கு நீ ஒத்து வந்தாதான் நடக்கும். அதுக்கு அவ ஒத்து வரணும்ல. அவன் பண்ண அதிகாரத்துக்கு அவளும் அவன் புருஷனும் உன்னை விட அதிகமா பாதிச்சிருக்காங்க. அவளே இதுக்கு டபுள் ஓகே சொன்னதுனால தான் ரமேஷ் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. அவனை துரத்துறதுக்கு நான் எல்லாத்துக்கும் தயார்.